சந்தியாராகம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தியாராகம் சீரியல் ப்ரமோ வந்திருக்கு. ப்ரமோவில் கதிரும் தனாவும் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கார்த்தி சதி திட்டம் போட்டு அவங்கள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற கார்த்தி லிங்கத்தை கூப்பிட்டு ஒரு 4 ஆள் ரெடி பண்ணுங்க, இந்த கதிரை இனிமேல் சும்மா விடமாட்டேன், அவன் கை காலை உடச்சி போடணும் அப்படின்னு சொன்னோன்னே 4 ஆளை ரெடி பண்ணிடுறாரு. இந்த பக்கம் கதிரும் தனாவியும் மாயா கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் அந்த கார்த்தி ரெடி பண்ண ஆள் தகராறு பண்ணுறாங்க. கதிர் தனா 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்க அந்த அடியாட்கள் வண்டியை குறுக்க விடுறாங்க. அப்போ ஏன் வண்டியை விடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கதிர் கேட்டோன்னே என்ன என்ன வேணும்னா விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் டக்குன்னு கதிர் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வாயால் பேசும்போது எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கதிர் கேட்கும்போது அப்படி தான் செய்வோன்ட்டு கதிரை நடக்க முடியாத அளவுக்கு அடித்து போட்டுடுறாங்க. மணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமும் என்னடா ஆச்சு, கோயிலுக்கு போயிட்டு என்ன இப்படி கையில் கட்டோட வர அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பைக்கில் தடுமாறி கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவனை ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொன்னோன்னே ரூமில் இருக்காங்க. அப்போ ஜானகிகிட்ட எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு தரீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, நான் உடனே போட்டு எடுத்துகிட்டு வரேன்ப்பான ஜானகி போவ மாயாவும், அதான் உன்னோட ஒய்ஃபு தனா இருக்கால்ல, அவகிட்ட என்ன வேணுமோ கேட்க வேண்டியதானே, எதுக்கு அத்தைக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தனா தண்ணி கொண்டு கதிருக்கு கொடுக்குறாங்க குடிக்க. அதுக்கப்புறம் மாயா ஜானகியை கூப்பிட்டுட்டு நம்ம வெளியில் போயிடலாம், அவங்க 2 பேரும் மனசு விட்டு தனியாக பேசிட்டுன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ கதிருக்கு ஏதாவது பசிக்கும்ல, பாவம் அடிபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தனா சாப்பாடு கொண்டு நம்மளே கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ கதிர் சாப்பிட்றதுக்காக வாங்குறாரு. உனக்கு தான் கையெல்லாம் அடிபட்டிருக்குல்ல, எப்படி நீ சாப்பிடுவ, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி தனா கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க.